காய்ஸ் வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியா எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது ஃபுல் வீடியோ பாருங்க. இதுல நிறைய குக்கிங் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுடைய சமையலை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்புல நம்மளுக்கு டக்குன்னு பூச்சி வந்துரும். அப்படி பூச்சி ரொம்ப வரும் அதுவும் கடலைப்பருப்புல. அப்படி வரக்கூடாதுன்னா அந்த கடலைப்பருப்புக்குள்ள 2 இல்ல 3 கிராம்பு வந்து நல்லா போட்டுக்கோங்க. எவ்வளோ கடலைப்பருப்பு இருக்கோ அதுக்கு எதுத்தாப்புல நீங்க கிராம்பு போட்டுக்கலாம். நம்மளால டக்குன்னு எடுத்தும் போட்டுற முடியும்ல. அதனால கிராம்போட ஸ்மெல்லுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பூச்சி வராது. பூச்சியே வராது. ஆக்சுவலி எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ அந்த கடலை பருப்பை நல்லா அலம்பிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் இதை நல்ல தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு தண்ணியே இல்லாம நல்லா அந்த தண்ணியை வந்து நிறுத்திட்டு இன்னொரு ஒரு பவுல்ல வந்து இந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இதில் நான் கொஞ்சம் பேசிக்கான ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இந்த கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட இஞ்சி, பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயத்தூள் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டி எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. லைட்டாக குறுகுறுன்னு இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப அரைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களால் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். இப்போ வந்து இதில் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்ம நிறைய கீரை வகை யூஸ் பண்ணலாம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை அதே மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். ஆனால் புதினா இன்னைக்கு வந்து எனக்கு அந்த கீரைகள் எதுவுமே கிடைக்கல. அதனால பேசிக்காக புதினா கொத்தமல்லி தான் இன்னைக்கு இருந்தது. அதனால நான் இன்னைக்கு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவருமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டில் கொத்தமல்லி சாப்பாடாதவங்களுக்கு இப்படி நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஸ்பைசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணும். அதுக்காக நான் இந்த கொத்தமல்லி புதினா கூட நான் ஒரு பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து நான் இன்னைக்கு 1/2 கப் தானே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாவே போதும். எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்று வந்து ஏன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த பருப்பு நம்ம அரைக்கோம்ல, கடலைப்பருப்பு அரைக்கலாம், அது கூட நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் இருக்கும். ஆனால் கடிப்பட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் அந்த கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு அந்த பேஸ்ட்டு கூட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஊற்றி போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 கப்புக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சொல்லியிருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சோம்பை விட ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோம்பு, ஓமம், ஜீரகம் அதில் நீங்கள் 3ல் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை பொரிக்க போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு தட்டி நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கரெக்டான ஒரு சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. நான் இப்போ வந்து அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு டிப் என்னன்னா, கடலைப்பருப்பு வந்து நீங்கள் நல்ல மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் தட்டி நீங்கள் பொரிக்காமல் சும்மா கையில் இப்படி எடுத்து நீங்கள் போட்டு பொரிச்சிட்டிங்க, சும்மா ஒரு இனுக்காப்பில் எடுத்து இப்படி போட்டு பொரிச்சிட்டிங்க, வடை மாதிரி தட்டாமல் சும்மா எடுத்து பொரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுமுறுன்னு இருக்கும். இது நீங்கள் மையாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொறுமொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் வதக்குன்னு இருந்தாப்புல இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வடை மாதிரி தட்டுறீங்கன்னா ரொம்ப அரைக்காம மிக்சியில் டக்குன்னு ஒரு ஓட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் வந்து இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் வந்து வடை பொரிக்கும் சில எண்ணெய் வந்து ரொம்பவே நிறைய இருக்கணும். அப்படி நிறையா இருந்தால் தான் வடை நல்லா மூழ்கி அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும். இல்லைன்னா வதக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெயில் நீங்கள் வடை பொரிக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்ணெயில் கொஞ்சம் கஞ்சத்தனம் காமிக்காமல் கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக ஊற்றி நீங்கள் பொரிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயை வந்து அப்படியே நம்ம தூர ஊற்றிட போகிறதில்ல. அடுத்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதான். நான் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ரீஃபண்ட் ஆயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சிருந்தாலும் நல்லா டக்குன்னு தட்டி நான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரில் இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சதான். டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து அந்த டிஷ்யூ நல்லா குடிச்சிடும்.
குடிச்சிருச்சு அப்படின்னா கடையிலலாம் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் வர டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் எண்ணெயை. அதனால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. தனியாக நீங்கள் தட்டில் போடுறத விட இப்படி போட்டிங்கன்னா எண்ணெயை வந்து அது கொஞ்சம் குடிக்கும். எண்ணெய் வந்து நம்மளுக்கு வதக்கத்துன்னு இருக்காது. எண்ணெய் கொஞ்சம் பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வதக்கன்னு இருந்தாப்புல தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய வடை எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிட்டு இதில் வந்து நீங்கள் நிறைய கீரை வகைகள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லிக்கு பதிலாக அரைக்கீரை, பசலைக்கீரை எல்லா கீரையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து தண்டு கீரைலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு அந்த கீரைலாம் கிடைக்காத பட்சத்தில் தான் நான் இன்னைக்கு இப்படி யூஸ் பண்ணுறேன். இன்னொரு நாள் வந்து அந்த கீரை எல்லாமே போட்டு அந்த கீரைக்கு வந்து வேற மாதிரியான ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும். அந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாமே பொரிக்க முச்சில அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்மளை பொரிக்கணும். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா உள்ளக்க வைக்காம வெளியில் டக்குன்னு கரிஞ்சிரும். அதே மாதிரி சிம்மில் இருந்ததுன்னா எண்ணெய் பயங்கரமாக குடிச்சிரும். அதனால மீடியமில் வச்சுட்டு போட்டுட்டு நல்லா அந்த வெளியிலையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உள்ளக்கையும் நல்லா வெந்திருக்கணும். அதனால பார்த்து மீடியமில் இருந்தால் தான் உள்ளக்கையும் வேகும், வெளியிலையும் உங்களுக்கு வந்து டக்குன்னு அது ப்ரௌன் ஆகாது. அதனால மீடியமில் வச்சு நல்லா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா புதினா, அதுக்கப்புறம் ஜீரகம், கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணியிருக்கோமா, இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால நான் கெச்சப்பில் ஆட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுச்சு. அதனால கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ப்ராப்பரான டிஷ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நட்டியமாடும். செம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங்க்கு சூப்பரான ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.